அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 3/5/2026 சித்திரை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 5இல் கேது, 8இல் சந்திரன் சஞ்சரித்து இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பிறரிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 7இல் சந்திரன், 11ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது, 6இல் சந்திரன், 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் சூரியன் புதன், 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். உடன் பிறந்தவிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகும். குரு 11இல் இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன்,
6ல் ராகு 9ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து பொறுமையோடு செயல்படுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று விடுவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், 6ல் சனி செவ்வாய், 9ல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6ல் சூரியன், புதன், 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும். ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய பண வரவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் 4ல் சனி செவ்வாய், 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 5ல் இருப்பதால் பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். 4ல் சுக்கிரன், 5ல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். எதையும் தைரியத்தோடு கையாள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தற்போது கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி செவ்வாய், 2ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2 நாட்களாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தற்போது குறையும். குறிப்பாக 8ல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் உங்கள் ராசிக்கு 9ல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால நெருக்கடிகள் தற்போது விலகி சற்று வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்.
உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்களையும் வேலையாட்களையும் சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.